ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் நான் போன வீட்டில் சொன்னது வந்து தான் ஜெவரேவ் வந்துட்டு வின் பண்ணுவான், எக்ஸ்பார் வந்துட்டு லூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்பேரேட்டிவாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு தான். அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு 198 சென்டிமீட்டர் இருக்காங்க. இப்போ டென்னிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்டு வந்துட்டு சர்வீஸில் வந்துட்டு மேஜராக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சர்வீஸ் நம்ம ஹைட்லேருந்து போடும்போது ஈஸியாக கொஞ்சம் ஏஸ் அடிச்சிடலாம். ஏன்னா நெட் இருக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக ஏஸ் போயிடும். ஸோ ஹைட்டு வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 198 இருக்குது அண்ட் இங்கே 188. ஸோ 10 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லைட் ஏஜ் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு ஹைட் நிறையா இருந்தால் ஜெயிப்பாங்களா அப்படி கிடையாது, ஸ்கில்லு வேணும். பட் இது கொஞ்சம் ஸ்லைட் ஏஜ் டு வின். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 75% வந்துட்டு ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே பால் வந்துட்டு கரெக்டாக போயிடுது. அதுமாதிரி செகண்ட் சர்வீஸ்லையும் 92% போயிடுது. ஏதாவது 1-2 தான் மிஸ் ஆகுது. ஆனால் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டபுள் ஃபால்ட்ஸ் வந்துட்டு இங்கே கொஞ்சம் வருது சில இடத்துல. ஆனால் ஃபஸ்ட் 1 பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து அதிகமாக இருக்கிறான், செகண்ட் 1 பாயிண்ட்ஸில் இவர் அதிகமாக இருக்கார். ஸோ நமக்கு அதெல்லாம் மேட்டர். சர்வீஸ் ஃபஸ்ட் உள்ளே போகுது. சர்வீஸ் மேக்ஸிமம் உள்ளே போயிட்டாலே மேட்ச்சில் 50% வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் சர்வீஸ் நல்ல டாப் பிளேஸ்னால போயிடும். ஸோ அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு ஹையாக இருக்குது, செகண்ட் சர்வீஸும் உள்ளே போகிறது ஹையாக இருக்குது. அண்ட் பாயிண்ட்ஸ் வின்னிங் வந்துட்டு ஏசஸ் வந்துட்டு ஒரு மேட்ச்சுக்கு 6.3 ஏஸ் அடிக்கிறாரு. இங்கே வந்துட்டு ஒரு மேட்ச்சுக்கு 9 ஏஸ். அப்படி பார்த்தா எக்ஸ்பார் தான் வந்துட்டு நிறைய ஏஸ் அடித்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். டபுள் ஃபால்ட்ஸ் பெர் மேட்ச். இது என்ன டபுள் ஃபால்ட் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் டென்னிஸில் 2 வாட்டி சர்வீஸ் போடலாம். ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணால் 2வது டைம் போடலாம். இதுமாதிரி டபுள் ஃபால்ஸ் வந்து 4 டைம் பண்ணியிருக்காரு. நான் ஒரு மேட்ச்சுக்கே 4 டைம் பண்ணியிருக்காங்கன்னா 4 பாயிண்ட் இங்கே ஆப்போனண்ட் கொடுக்காருன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாயிண்ட் வந்துட்டு லூஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஆனால் அந்த மாதிரி ட்ராபேக் இல்லை. 1.7ங்கிறது கம்பேரேட்டிவ்லி கம்மி. அதேமாதிரி இங்கே டை பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டை பிரேக்ஸ் வந்துருக்கு. இங்கே டை பிரேக்ஸ் மேக்ஸிமம் வர விடலை, ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு, அதையும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதில் இந்த கம்பேரிசன் நார்மல் சின்ன கம்பேரிசனில் பார்த்தாலே இவர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ண ஆள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வின் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நமக்கு இப்போ கவலை இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் கன்ஃபார்மாக வின் பண்ணுறவர் யாராக தான் இருக்கும்னா நம்ம அப்பமே பார்த்தோம் ஆட்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது ஆட்ஸுமே. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த வித டவுட்டும் வேண்டாம். இந்த இதில் கண்டிப்பாக இவர் தான் வின் பண்ணுவார். பெட்டிங்கில் எப்போவுமே 100ல் 10% அதை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? 10% போட்டு ஏர்ன் பண்ணலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த இதில் எப்பவுமே இப்போ 100 ரூபா இருக்குன்னா ஒரு 10 ரூபாயை மட்டும் இதில் போடுங்க. அவுட்கம் வந்துட்டு 11 ரூபா தான் கிடைக்கும், 1 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது பெர்சன்டேஜாக பார்க்கும்பொழுது 1 டேக்கு நீங்கள் 1% ஏர்ன் பண்ணுறீங்க. ஒரு டேக்கு 1% விச் இஸ் கொஞ்சம் ஹை தான். நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் ஏர்ன் பண்ணுறோம். இப்போ லாங் டேர்மாக இப்படி போயிட்டே இருக்கும் போது நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் கிடைக்கும். 100 டேஸில் நம்ம போட்ட அமௌண்ட் வந்துட்டு டபுள் ஆகிரும். இந்தமாதிரி டெய்லி 1% எடுத்தால் கூட. ஓகேங்களா? அதனால இந்த இதில் பெட் பண்ணுங்க. நம்ம ரிஸ்க் இல்லாமல் விளையாடுறது தான் நமக்கு சேஃபு. ஐயோ துட்டு போச்சே, கடன் வாங்கி துட்டு போட்டு வின் பண்ணலான்னு நிறைய பேர் பெட்டிங்கில் லூஸ் பண்ணுறாங்க, லைஃபே தொலைக்கிறாங்க. நமக்கு அது வேண்டாம். இது வந்துட்டு எப்படி சேஃபாக வின் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இங்கே யூடியூப் சேனலில் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இங்கே வர எந்த பெட்டுமே 95% தோக்காது. ஆனால் இந்த பெட்டிங் வந்து ப்ரிடிக்ஷன் தான். கன்ஃபார்மாக 100% வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு கேரண்டி 95% வந்துட்டு தோற்காது. அந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு பெட்டிங்கை சூஸ் பண்ணி எடுத்து கொடுப்பேன். 1 டேக்கு 1 பெட் இருந்தாலும் சரி தான், 2 பெட் இருந்தாலும் சரி தான். கம்மியாக பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்கணும், லாஸ் ஆகக்கூடாது. லாஸ் ஆனாலும் கம்மியாக லாஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு பெட்டிங்கில் வந்துட்டு நம்ம எப்போவுமே வின் பண்ண முடியும், நம்ம கேஷை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இது பிரச்சனை இல்லை. இப்போ
இப்போ இவரோட இதை பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் ஜெவரோட இதை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் யாரு கூட வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஹியூகோ கார்பகில் வின் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டாக 2-0க்கு. ஓகேங்களா, 10ஆம் தேதி மேலே. இது ரோம் வேறு மேட்ச் தான், பட் 10ஆம் தேதி மே மாதம் தான். 2-0, இதுவும் 2-0. ஸோ நல்ல ஃபார்மில் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ரைட் செட்ஸு, 2-0 2-0. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் 13ஆம் தேதி 2-0. ஆனால் 15ஆம் தேதி வந்துட்டு தோற்றுருக்காரு. அதுவும் பாருங்கள் 6, அவர் வந்து 7 எடுத்து தோற்றுருக்காரு. இங்கேயுமே 4-6 ஃபஸ்ட்டு மேட்ச்னால டஃப் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படியோ லாஸ் ஆகிருக்காரு. இது வந்து எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. ஸோ இப்போ ரீசன்ட் மேட்சஸ், ரோலாண்ட் கேரஸ் அந்த இதில் பார்த்தோம்னா 27th, இது இன்னைக்கு நினைக்கிற மேட்ச். ஸோ 27th மேட்ச் வந்து 27th அன்றைக்கு மேட்ச்சில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக 3-0ன்னு வின் பண்ணியிருக்காரு. அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். 29th ஒரு நாள் விட்டு விளையாடும் போது ஃபஸ்ட்டு செட் தோற்றுருக்காரு. ஆனால் அடுத்த 3 செட் கான்சிக்யூட்டிவாக வின் பண்ணியிருக்காரு. அதுவும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1, 2, 3 தான். கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். அண்ட் தென் 31ஆம் தேதி மேட்ச்சில் பாருங்கள், இதோட வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் வின் பண்ண, செகண்ட் செட் வந்துட்டு அங்கே டை பிரேக்கெலாம் போயிருக்கு. ஆனால் வின் பண்ணியிருக்காரு டை பிரேக்கில். அது அந்த டை பிரேக் வந்து 1/1 இருந்துச்சு இல்லை, இங்கே பார்த்தோமே. இங்கே டை பிரேக்குன்னு ஒரு பிரேக் மேட்ச் கன்வெர்ட்டுக்காக டை பிரேக்கில் வந்துட்டு 1 இருந்தது. இந்த இது தான். ஸோ டை பிரேக்கும் வின் பண்ணியிருக்காரு இன்றைக்கு ஒரே மேட்ச். இதே கரண்ட் ரேங்க்கும் பார்த்துக்கோங்க, 7285 பாயிண்ட்ஸ். சரி, அப்புறம் இந்த பிளேயர் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இவரோட பிளேயர் பார்க்கணுன்னா நல்லா பாருங்க. ரோம்லேயே ஒரு 3 மேட்ச் போயிருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2-1 இது வச்சுருக்கா. செகண்ட் மேட்ச்சில் லூஸ் பண்ணிட்டாரு. அதேமாதிரி தான் இதுலேயும் லூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அடுத்தடுத்து வரனால லூஸ் பண்ணியிருக்காரு. ரோலர் மேட்ச்சில் ரோலர் கேம்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3-1 ஃபஸ்ட் செட் அவர் ஜெயிக்க விட்டுட்டு அடுத்து 6-6 அடுத்து 7க்கு வர பேருக்கு. ஏன்னா 5-5 வந்தனால. இந்த இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்க பாருங்கள் 7 தான் அடிச்சிருக்காரு. 7 அடித்து அதுக்கப்புறம் அவர் தோற்று நல்லா டஃப் இருக்கார் ஆப்போனண்ட்டு. இங்கே டை பிரேக்லேயும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு டை பிரேக்கில். செகண்டும் பாருங்கள் டை பிரேக் வந்திருக்கு. 2 டைமும் 2 மேட்ச் விளாண்டார், 2லேயுமே டை பிரேக் வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஆப்போனண்ட்டை விளாட விட்றாரு அண்ட் ஆப்போனண்ட் வந்து ஓரளவு டாமினேட் பண்ண விட்றாரு. அதுவும் பாருங்கள் 3-2 தான் ஸ்ட்ரைட் செட், எதுவுமே இல்லை. 3-0ன்னு ஒன்று கூட இல்லை. ஓகேங்களா, நம்ம இப்போ அந்த பழைய பிளேயர் போனோம்னா அலெக்சாண்டர் போகும்போது மொத்தம் 3ல் 2 மேட்ச் வந்துட்டு ஸ்ட்ரைட் செட்டாக வின் பண்ணியிருக்காரு. ஒன்றே தான், அது ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இதை பார்க்கும்போது மொத்தம் 2லையுமே என்ன பண்ணலைன்னா ஸ்ட்ரைட் செட் வின் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதில் ஒரு இது கொடுத்துருக்காரு, 2ஆவதுல 2 கொடுத்துருக்காரு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அலெக்சாண்டர் தான் பெஸ்ட்டு பிளேயர். ஸோ இந்த பெட் வந்துட்டு மேக்ஸிமம் வின் பண்ணிடும். ஸோ நீங்கள் தைரியமாக இது பெட் பண்ணலாம். இது எப்போ நடக்குன்னா இன்னைக்கு மதியானம் கரெக்டாக 3:40க்கு ஆரம்பிக்கும். அதனால நான் இப்போ 12 மணிக்கு மெசேஜ் போடுறேன். ஆனால் வெட்டிங் டைம் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்துட்டு இது மேபி கொஞ்சம் கூடும் குறையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வெட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் இருந்தால் கூட மேக்ஸிமம் பெட் வின் பண்ணிடும். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்டட். பாய்.